என்மீடியா நேயர்களே வணக்கம். இந்த இஸ்ரேலு, ஈரானு, அமெரிக்கா போர் நடந்துட்டு இருக்கு. என்னதான் நடந்துட்டு இருக்குது இதுல? இது வந்து 3ஆம் உலகப் போரா மாறுமா என்றத பத்தி விவரிக்க வருகிறார் நம்ம டாக்டர் நரேஷ் ராம் அவர்கள். பொருளாதாரம் மற்றும் சமூக ஆர்வலர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சார் இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரானு, இஸ்ரேலு, அமெரிக்கா இப்ப போர் பதற்றம் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து ஈரான் வந்து புதிய ஏவுகணைலாம் வந்து பயன்படுத்தி இஸ்ரேல வந்து அடிக்கிறாங்க. இதுல இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? இதுல அமெரிக்கா ஏதாவது பங்கு வகிக்குதா? சார் அதாவது ஆ. ஈரான் கிட்ட பார்த்தீங்கன்னா, 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள்லாம் ஏவுகணைலாம் இருக்கு. வச்சிருக்காங்க. ம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆ. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு அப்படின்னு. ஆமா. அதனால அவங்க வச்சு டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, மெயின் சிட்டீஸ் முக்கியமான நகரங்கள் எல்லாம் ஈஸியா அடிச்சு காலி பண்ண முடியும். ம். அமெரிக்கா இதுல என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்கள் எல்லாம் குடுத்து உதவி செய்றாங்க. அதே நேரத்துல நேரடியான தாக்குதல்ல அமெரிக்கா இப்போதைக்கு இறங்காம, அது மறைமுகமா சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க சார். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுது. இஸ்ரேலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாங்க சார். சார் இந்த இஸ்ரேலு, ஈரான் இந்த நாடு சண்டையில இப்ப இந்த கத்தாரு, சவுதி அரேபியா இந்த கலாச்சார நாடுகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இந்தியாவுக்கு இதுல என்னதான் பாதிப்பு? சார் நிச்சயமா நல்ல கேள்வி சார். ஆ. இப்போ ஏன்னா அவங்கலாம் இஸ்லாமிய தேசங்கள் இல்லையா? ஆமா. நல்ல இஸ்லாமிய கலாச்சாரம் ஒன்றிய தேசங்கள். ஆ, ஆ. அதனால உங்க கேள்வி நல்ல கேள்வி. ம். அதாவது யுஏஇ, ஆ, அதுக்கப்புறம் கத்தார் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஆ. ரகசிய ஒப்பந்தம் போட்டு ம். அவங்க வந்து கூட்டணியா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆ. சரிங்களா? இந்தியாவுக்கு இதுல என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ம். 40% எண்ணெயே நம்ம வந்து ஈரான்ல இருந்து தான் வாங்கின்னு இருக்கிறோம். ஓ! அப்ப விலைவாசி, பொருளாதாரம் கண்டிப்பா ஏறக்கூடிய சூழல் இந்தியாவுக்கு இருக்கு. இருக்கு. ஓ! ஓ! சார் இந்த அமெரிக்கால டாரிஃப்லாம் வந்து ஏத்திட்டாங்க. இது வந்து ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்த வந்து ஏதாவது பாதிக்குமா? இந்த போர் வந்து 3ஆம் உலகப் போரா வருமா? இந்த சார் ஒரு அதாவது ஆ, அமெரிக்கா வந்து டாரிஃப் போடுறதுனால, ஆ. ஈரானுடைய அணு ஆயுதம் ம், ம், ஆராய்ச்சி, அது ம், சம்மந்தப்பட்ட ம். விஷயங்கள் ஒரு 30% அதாவது 30% வரையும் குறைய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஆ, ரஷ்யா, சைனா கூட ஈரான் கூட்டணி சேரும் பட்சத்துல, ம். இது நிச்சயமா வந்து 3வது உலகப் போரா மாறக்கூடிய ஆமா. வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் வல்லுனர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஆமாமா. சார் இந்த இஸ்ரேலு, ஈரான் இந்த மோதல்ல வந்து இந்த ஹிஸ்புல்லா, ஹமாஸ் இந்த குழுக்கள்லாம் வந்து எப்படி பங்காற்றுறாங்க? இது வந்து அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல எப்படி அ பிரச்சனைகள் உண்டாகுது சார்? அதாவது ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா, லெபனான்ல இருந்து ஆ. ராக்கெட் தாக்குதல் எல்லாம் வந்து இஸ்ரேல்ல நடத்திட்டு இருக்காங்க. ம், ம், ம். ஹமாஸ் வந்து அதே மாரி காசா பகுதிகள்ல தீவிரமான தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க. ம். இவங்க 2 பேருமே ஈரானோட ப்ராக்ஸிங்க தான். ஓஹோ! இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேச பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பதட்டம் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இப்ப வரைக்கும் தென்படுது. சார் இந்தியா இந்த மோதல்ல வந்து நடுநிலையா இருக்குமா? இல்ல நம்ம மோடி அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? அதாவது சார், ஆ. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ம். 2 தரப்பு நாடுகளுடமே நட்புறவுல தான் இருக்கும். இருக்கிறோம். ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் ம். நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் கூட செப்பா ஒப்பந்தம் அப்படின்னு ம். சொல்லி அதில கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த செப்பாவ பத்தி நம்ம விரிவா ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ம். ம். அதே மாரி இஸ்ரேலோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட உறவுகள வந்து நம்ம ம். வந்து மேம்படுத்தி வச்சிருக்கிறோம். ம். இது 2த்தையுமே மோடி அரசாங்கம் வந்து ஆ. சரியா பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் இப்ப கணிச்சிட்டு இருக்கேன். ம். அத ம். மேலும் சிறப்பாக ஆக்கி, ம். அவங்க அமைதி பேச்சுவார்த்தை நம்ம நடத்தி, ம். இந்த ஜிசிசி கன்ட்ரீஸ் இருக்காங்கல்ல, ஆ. கல்ஃப் கோஆப்பரேட்டிவ் கவுன்சில் கன்ட்ரீஸ் ஆ. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி, ம். நம்ம நாட்டுக்கான வர்த்தகத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணிறணும். பண்ணிடலாம். அப்படி பண்ணா மட்டும் தான் நமக்கு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் வராது. சார் இந்த போர நிறுத்தறதுக்கு இந்த சர்வதேச நாடுகள்லாம் வந்து என்ன இப்ப செய்யணும்? ஐநாவுடைய பங்கு தான் என்ன? அதாவது சார், முதல்ல வந்து இந்த பொருளாதார தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆமா. ஆ. அதெல்லாம் முதல்ல விலக்கிடணும் சார். ஆ. 2வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கேட்ட கேள்வி, ஐநா சபையோட ரோல் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ம். அவங்க வந்து அவங்களுடைய அணு ஆயுத டீம் ஒண்ணு இருக்கு. ஆஹா. அந்த டீம ஈரானுக்கு அனுப்பிச்சு, ம். அவங்க அத ஈரான் என்ன பண்றாங்க நடவடிக்கைங்கிறத கண்காணிக்கணும். ம். ம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜேசிபிஓஏ ம். அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து, ஒரு அக்ரீமெண்ட் வந்து 2023ல சைன் ஆயிருக்குது. ஆ. இத மீட்டெடுக்கக்கூடிய ம். தருவாயா இத ஐநா சபை பயன்படுத்தணும். ம். சரி இது வந்து இப்ப இஸ்ரேலும், அமெரிக்காவும் ஒண்ணா சேர்ந்துக்கின்னு ஈரான விட்டு சண்டை போடுறாங்க. இப்ப இந்த போர சமாதானப்படுத்துறதுக்கு சைனாவும், ரஷ்யாவும் வருமா?
அதாவது ஆ, சைனாவும், ரஷ்யாவும் ஈரான் கூட சேர்ந்துச்சுன்னா, ஆ. 2 டீமுமே ஈக்குவல் ஆயிடும். ம், ம். சமம் ஆமா. ஆயிடும். கரெக்ட்டா? சமமாயிடும். ஆமா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ம். இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அது மூலியமா ஆ. புதுசா வந்து ம். ஒரு சமாதான உடன்படிக்கைய மாரி ஏற்படுத்தணும் அவங்க ம், எல்லாரும் சேர்ந்து. ம், ம், சரிங்களா? அப்படி ம், ஏற்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ம். மார்க்கெட்ல வந்து ஆ. முதல்ல எண்ணெயோட விலை குறையும். ஆயில். ம், 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 அப்படி குறைஞ்சுச்சுன்னா, ம். எல்லா நாட்டுக்குமே பொருளாதாரம் மேம்பட வாய்ப்பு உண்டு. ஓ! சரி இதுல வந்து இந்தியாவின் பங்கு என்ன? இப்ப நம்ம மோடி அரசு வந்து இத எப்படி வந்து போர தடுக்கலாம்? அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ம், ஆ இஸ்ரேல் கூடயும் நல்ல உறவுல இருக்கோம். ம். அதே ஆமா. மாரி ஈரான் கூடயும் நல்ல உறவுல ம், இருக்கோம். அந்த மாரி நம்ம வந்து ஜிசிசி அமைப்போட செப்பா அப்படிங்கிற ம், ஒரு இது கையெழுத்து போட்டுருக்கோம் அக்ரீமெண்ட். ம், ஈரான் கூடயும் அதுல இருக்கு. ம், ஜிசிசி கூட செப்பான்னா அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தப்பட்ட ம், விஷயங்கள். ம், அதே மாரி இஸ்ரேல் கூட இருக்கக்கூடிய நட்பை நம்ம பயன்படுத்தி இந்த குவாட், ம், பிரிக்ஸ் இந்த ம், அமைப்புகள் மூலியமா ம். நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மோடியோடைய தலைமையிலேயே நம்ம புதிய இந்திய அமைதி ஒப்பந்தம் ஆ, அப்படின்னு சொல்லி உருவாக்கி, ஆ. அத கையெழுத்து நம்ம போடலாம். ஓ! சரி இதுல பொதுமக்கள், இந்த என்ஜிஓக்கள் இவங்கலாம் இந்த அமைதிக்காக என்ன செய்யலாம்? என்ன பங்களிக்கலாம்? இந்த சமூக ஊடகங்கள்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க? சார் ரொம்ப நல்ல அருமையான பொறுப்பான கேள்வி சார். ஏன்னா, ம். இன்னைக்கு உலகத்துல அமைதி வந்து வேணும்னு தான் எல்லாருமே ஆமா, நெனைக்கிறோம். ஆமா. இது அரசாங்கத்துக்கு மட்டும் தான் அந்த கடமையா? அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. கிடையாது. பாதிக்கப்பட போறது அரசாங்கம் மட்டும் இல்ல, நம்மள மாரி நம்மளும் தான். ஆ. பொதுமக்கள் தான். அதனால என்ஜிஓக்கள், பொதுமக்களே இத ம், வந்து முன்னெடுக்கலாம். எப்படி ம். முன்னெடுக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தோன்றத நான் சொல்ல ஆ, முடியும். ஆ. ஆனா மத்தவங்களும் யோசிக்கலாம். இப்போ ம், பீஸ் ஃபார் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு ம், ஒரு ஹேஷ்டேக்க கிரியேட் பண்ணி, ம். அத நம்ம வைரல் பண்ணலாம். ஓ! 2வது ஆ. என்ஜிஓக்கள், உள்ளூர் மக்கள் எல்லாம் ம், சின்ன சின்ன கூட்டங்கள ம், அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி தொடங்கலாம். இது ம், எல்லா நாடுகளுமே தொடங்கணும். ம், நம்ம நாடு ம், மட்டும் இல்ல. ஆனா ம், ம். இது வந்து ஈரான்ல நடக்குதோ, இஸ்ரேல்ல நடக்குதோ, அமெரிக்கால நடக்குதோ, ஏன் வேற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நடக்குதோ, இருந்தாலும் ஆ. யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்றது ம், தமிழனுடைய பாரம்பரிய கொள்கை. அதனால ம், இது தமிழ்நாட்டுல இருந்து தொடங்கிச்சுன்னா, ம். உலகம் ஃபுல்லா வைரல் ஆவறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம பீஸ் ஃபார் மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற ஹேஷ்டேக நம்ம ட்ரெண்ட் பண்ணலாம். ஆமா. சரி எதிர்காலத்துல இந்த மோதல் வந்து முடிவுக்கு வருமா? இந்த அமைதியான சூழ்நிலை வந்து அந்த பிராந்தியத்துல ஏற்படுமா? நிச்சயமா சார் அவசியம். ம். எல்லாருமே வந்து அது முடிவுக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அது முடிவுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆ. எப்படியும் ஏறக்குறைய ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஃபுல் பீஸும் அந்த ரீஜியன்ல வரும் அப்படின்னு நானு நம்புறேன். ம். இத எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அந்த ஜிசிசி மெயினா ஜிசிசி கண்ட்ரீஸ வந்து நம்ம ம். பயன்படுத்தி, எல்லாரும் பகிர்ந்து இன்ஜின் பகிர்கிறது, ஆ. ஆயில் பகிர்றது, இந்த மாரி ஷேரிங் டைப்ல ம். 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 பண்ணி ட்ரேடிங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறணும் அந்த ஏரியால. ம். ஓப்பன் ட்ரேடிங் குளோபலைசேஷன் இருக்குல்ல, ஆ. இந்த ஓப்பன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துரணும். இப்படி கொண்டு வந்தோம்னா, படிப்படியா அடுத்த 5 வருஷத்துல ம். அங்க மொத்தமா அதாவது உண்மையாக ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு, ம். எப்பவுமே அமைதியா இருக்க மாரி ஒரு சூழ்நிலை வரும். இதை நம்ம பண்ணோம்னா அடுத்த 5 வருஷத்துல வாய்ப்பு இருக்கு. இதுல இந்தியாவுக்கும் ஒரு லாபம் இருக்குது. ஆ. என்னன்னா 10% வரைக்கும் கல்ஃப் கோஆப்பரேட்டிவ் கவுன்சிலோட நம்ம வர்த்தகம் ட்ரீட்டி ட்ரேட் ஆரம்பிச்சுட்டோம்னா, ஏற்கனவே ம். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அரேப் லீகோட நம்ம வந்து பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் போட்டுருந்தோம். இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் முன்னாடி. ம். ம். இத ம். ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா, ம். இந்தியாவோட பொருளாதாரம் 10% வரை உயர்ந்துரும். ஓ! அப்ப அத நம்ம செய்யலாம். செய்யலாம். ம். சரி இப்ப இந்த இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான்ட்ட சண்டை போடுறாங்க. இப்ப இந்த நேரத்துல நம்ம இந்தியாவுல இருக்கிற இந்த கச்சா எண்ணெய் அது வந்து தட்டுப்பாடு ஏற்படுமா? அதனால நம்ம இந்தியாவுல பெட்ரோல் விலை ஏறுமா? அது என்ன சார்? அதாவது சார் ஈரான் பக்கத்துல ஆ. ஹர்மூஸ் கேனால் ஓ! வழித்தடம் இருக்கு. ஓ! இது வந்து ஹர்மோஸ் கேனால். ஆமா. ம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வழித்தடம். ம். இது வழியா தான் வந்து கச்சா எண்ணெய் உலகம் ஃபுல்லா போகுது. ஓ! இந்தியாவுக்கும் சேர்த்து தான். ம். சப்போஸ் இங்க போர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ம். ஒரு 20லேருந்து 30% ஆ. பெட்ரோல் விலை அதிகமா ஏறும். ஓ! 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 இப்போ நீங்க சமீபத்தில பார்த்தீங்கல்ல, ம். ஒரு கப்பல் எண்ணெய் கப்பல்ல தீப்பத்தி எரிஞ்சுதே. ம். ம். டிவிலலாம் வந்துச்சுல்ல வீடியோ. ஆமா. அந்த மாரி எரிஞ்சுதுன்னா பெட்ரோல் எங்கருந்து கிடைக்கும்? அப்ப ம். 20% 30% நேச்சுரலா உயரும். இதுல ம். என்ன விஷயம்னா, ஆ. ஆல்ரெடி இப்ப இந்த மாசம் இருக்குது இல்லையா? ஆமா. 2026 மார்ச்லேருந்து ம். ம். ஆல்ரெடி நம்ம நாட்டுல பெட்ரோல் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓ! 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 அப்போ இந்த ஆ. யுத்தம் வந்து ஃபுல் லெவல்ல போச்சுன்னா, ம். 20லேருந்து 30% அதாவது ரூ. 100 வித்துதுன்னா ம். 120 130 ஆயிரும் பெட்ரோலு, ஓ! டீசலு அது ஏறிடும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ம். விலை ஏறிடும் அப்ப. சரி இத இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு எப்படி இருக்கு? இப்ப வந்து இஸ்ரேலுடன் வந்து நெருக்கமான உறவுல இருக்கிறோம்.
அப்ப ஈரானோட உறவு எப்படி இருக்கும்? சார் இந்தியா வந்து ரொம்ப பொறுமையா இத ஹேண்டில் பண்றோம் சார். ஆ. நீங்க கேட்ட மாரி இஸ்ரேல் கூட நம்ம நெருங்கிய உறவுல இருந்தாலுமே, ம். அத வந்து மோடி ஐயா வந்து அங்க இஸ்ரேல் போயிருந்தாரு இல்லையா? ஆமா. அப்ப கூட நம்ம இஸ்ரேல் கூட தான் இருக்கிறோம் இந்தியா அப்படிங்கிறத தெளிவா அறிவிச்சிருக்கிறோம். ம். இருந்தாலுமே செப்பா கையெழுத்து மூலியமா நம்ம ம். ஈரான் கூடயும் தான் இருக்கிறோம். ஓ! ஓ! நம்ம என்ன ஸ்டாண்டு ஆ. அப்படின்னு சொன்னா, மோடி அரசாங்கத்துடைய ஸ்டாண்ட் என்ன? ஆ. இந்திய அரசாங்கத்துடைய ஸ்டாண்ட் என்ன? அப்படின்னு ம். சொன்னா ரொம்ப ம். தெளிவு தான். ம். ம். டயலாக் மூலியமா, அதாவது பேச்சுவார்த்தை மூலியமா ம். இதுக்கு சுமூகமான தீர்வ கொண்டு வாங்க ம். அப்படிங்கிறது தான் ம். நம்மளுடைய நிலைப்பாடு. அதனால ம். நம்ம 2 பேர் பக்கமும் தான் ம். நம்ம இருக்கிறோம். நம்ம ம். நடுநிலையா இருக்கிறோம். உட்கார்ந்து பேசுவோம். ம். பேசி அமைதிய கொண்டு வருவோம். ம். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அமெரிக்காவுடைய தற்போதைய நிலை என்ன? அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரானுக்கு எதிரா என்ன செய்றாரு? சார் என்ன அதாவது செய் கடந்த 7 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ. நிபந்தனையற்ற சரணடையணும் அப்படின்னு ஓஹோஹோ! சொல்லி ம். ம். தீவிரமான அட்டாக் வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானுக்கு எதிரா நடத்திட்டு இருக்காங்க. அது ம். அந்த நாட்டுடைய தலைவரையே கொன்னுட்டாங்க. ஆமா. அந்த தகவல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆ. ஆனா அதே நேரத்துல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களும் ஏவுகணை தாக்குதல நடத்தி ம். அமெரிக்காவோட கடற்படையை அழிக்கிறது, தளவாடங்கள் அழிக்கிறது, இந்த ம். வேலைகளையும் அவங்களும் வந்து பதிலுக்கு பண்ணிட்டு பதில் இருக்காங்க. கரெக்ட்டா குடுத்துட்டு இருக்காங்க. ம். அதனால வார் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இந்த ம். விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்ய உளவுத்துறை வந்து உளவு தகவல்கள ஈரானோட ம். பகிர்ந்துக்கிறாங்க. ஆ. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த அமைதி பேச்சுவார்த்தை மூலியமா தான் முடியும். அப்ப ட்ரம்ப் வந்து இத நிறுத்தணும். இல்ல ஈரான் வந்து நிறுத்தணும். இல்ல 3வது நாடுகள், இல்ல பொதுமக்கள் ம். யாராவது சேர்ந்து ம். எல்லாரும் இல்ல இந்த மனித சமுதாயம் ம். அனைவரும் ஒன்று சேர்ந்து ம். ம். அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தான் இத நிறுத்த முடியும். சரி, இந்த சமயத்துல நம்ம இந்தியாவுடைய வர்த்தகம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நம்ம வந்து ரஷ்யா கிட்ட போய் நம்ம ஏதாவது எண்ணெய் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருமா? சார் ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் ஹைல தான் இருக்குது. ம். இந்த யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுமே தான். நம்ம நாடு மட்டும் இல்ல. பட் ஆனா நம்ம நாட்டுக்கு பர்ட்டிகுலரா என்னன்னு நீங்க கேட்டதுனால, ஆ. நம்ம ஜிடிபி இருக்குல்ல, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ம். அதோட வளர்ச்சிய வந்து 1லேருந்து 2% வந்து இது கண்டிப்பா தடுத்துரும். ம். இப்ப ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்லாம் ஷேக் ஆக தொடங்கிருச்சு. ஓ! ஷேக் ஆக தொடங்கிடுச்சு. தொடங்கிடுச்சு. ம். நல்ல வேளையா இப்ப அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்கலாம்னு ஒரு 30 நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆ. அந்த விஷயத்தினால இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ம். ஸோ இதுதான் எல்லா நாட்டுக்குமே நடந்துட்டு இருக்கு. ம். இந்தியாவுக்கான விஷயம் இதுதான். அதனால இந்த போரோடைய முடிவுல தான் நம்ம எல்லா நாட்டுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை என்ன ம். அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் சார். ம். சரி, இந்த போர்ல இந்தியா வந்து நடுநிலை வகிக்குமா? எதிர்காலத்துல வந்து என்ன நடவடிக்கைலாம் எடுக்கலாம்? இந்த குவாட் அமைப்பு மூலியமா ம். அமெரிக்கா கூடயும், அதே மாரி ம். பிரிக்ஸ் ஆ. அமைப்பு மூலியமா சைனா, ரஷ்யா கூடயும் நம்ம ஆ. ஒரு மிடில் மேன் மாரி இருக்கணும். நடுநிலையா ம். இருக்கணும். ம். இது ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். 2வது அதே நேரத்துல ம். எப்படி வந்து இந்த பிரிக்ஸ் பயன்படுத்தி நம்ம ரஷ்யா, சைனா கூட இருக்கணும்னு சொல்லணும். அதே ஆ. மாரி குவாட பயன்படுத்தி நம்ம அமெரிக்கா கூட இருக்கணும்னு சொல்லணும். ம். அந்த மாரி இந்த ஜிசிசியோட ம். கல்ஃப் கோஆப்பரேட்டிவ் கவுன்சிலோடையும் நம்ம ஸ்ட்ரென்த்தா வந்து ஒப்பந்தம் பண்ணோம்னா, ம். நம்மளுடைய ட்ரேடிங் வந்து நல்லா பூம் ஆகும். ஓ! ட்ரேடிங் வந்து விஸ்தரப்பாயிடும் சார். ஆ. நல்ல ட்ரேடிங் வரும். ஆ. அத நம்ம பயன்படுத்தி பண்ணணும். அது மூலியமா ம். இந்தியாவோட பொருளாதாரத்த ம். ஸ்திரத்தன்மைக்கு நம்ம கொண்டு வரலாம். பணவீக்கத்த கட்டுப்படுத்தலாம். ம். வளர்ச்சிய மேம்படுத்தலாம் சார். ஓ! சார், ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் நீங்க வந்து பொறுமையா எங்களுக்கு வந்து எல்லா கேள்விக்கும் சரியான பதில் குடுத்தீங்க. மீண்டும் நீங்க இப்ப நெறைய எங்க கூட வந்து நீங்க இப்ப இணைந்து நீங்க பணியாற்றணும். ரொம்ப நன்றி சார். சார் நீங்க வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஒப்புதலோட நேயர்களுக்கு சில கருத்துக்கள நான் ஆ. சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆ. உங்க எல்லாருக்குமே என்னோட கனிவான வணக்கங்கள். இப்ப என்ன சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா இந்த வீடியோ மூலியமா பேசியிருப்போம். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம உள்ளூர் அரசியல் விஷயங்கள், நம்ம வந்து சினிமா நடிகர்கள பத்தி, இந்த மாரி விஷயங்கள மட்டும் தான் நம்ம கவனத்துல எடுத்துட்டு இருக்கோம். அதே மாரி நம்மளுடைய தமிழ் மீடியா சேனல்களா இருக்கட்டும், இல்ல வந்து பேப்பர்களா இருக்கட்டும், லோக்கல் நியூஸஸ் மட்டும் தான் கவர் பண்றாங்க. இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருது. உலகத்துல என்ன நடக்குதோ, அதோட பிரதிபலிப்பு நம்ம நாட்டிலயும், நம்ம தமிழ்நாட்டிலயும், குறிப்பா நம்ம மாவட்டத்திலயும், நம்ம கிராமத்திலயும் கூட இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கும் புரிஞ்சுக்காம இருக்கிறோம். நம்ம வந்து சினிமா நியூஸ்க்கு குடுக்குற ஆர்வத்த நம்ம உலக அரசியலுக்கும், உலக பொருளாதாரத்துக்கும் குடுக்கணும். நல்ல தாய் தந்தைகளா நம்மளுடைய
குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கண்ட கண்ட ஓடிடி சேனல்ல படம் போட்டு காட்டுறதுக்கு பதிலா நம்ம வந்து ஜெனரல் நாலேஜை வளர்க்கணும். ஸோ அதுக்கான நிகழ்ச்சியா தான் இதை நம்ம உங்களுக்கு இந்த கேள்வி பதில்களை நம்ம கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். அதனால நீங்க நிச்சயமா வந்து உலக அரசியலும் உலக பொருளாதாரையும் நீங்களும் படிங்க, உங்க வருங்கால சமுதாயத்திற்கும் சந்ததியருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த என் மீடியா எனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க அனைவரையும் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரையும் நீங்க வந்து நிகழ்ச்சியில வந்து பல கேள்விக்கான பதில்கள கேட்டீங்க. உங்களுக்கு புரியிற மாரி எளிமையா நம்ம நரேஷ் ராம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவ நீங்க ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து எங்களுக்கு நீங்க சொல்லணும். அப்புறம் வந்து உங்களுக்கு இது போல பல வீடியோக்கள் என்னலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அத நாங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது பெல் பட்டன பிரஸ் பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து நம்மளோட டெய்லி நம்ம என்னென்ன நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்றோமோ, அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். மேலும் இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க உங்களுடைய அன்பு, ஆதரவும் வேண்டும்னு கேட்டுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமேனி அழகன். நன்றி, வணக்கம்.